வெல்கம் டு அருமுருகன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் 2026 எல்லாருக்கும் ஹாப்பியாக இந்த இயர்ஸ் போகணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் எங்களோட குவார்ட்டர்ஸில் எந்த மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்றதான் அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். நாங்கள் கரெக்டாக எல்லாருமே 8:00 9:00 சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிளம்பி எல்லாருமே கீழே வந்துருந்தோம். இதில் இருக்கிற நாங்கள் 6 ஃபேமிலி மட்டும்தான் இதில் இருந்து செலப்ரேட் பண்ணுறோம். அப்படி சும்மா இருந்தால் எப்படி அப்படின்ட்டு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சீட்டில் வந்து டான்ஸிங், அப்புறம் பாடுறது, ஆடுறது அப்படின்ட்டு எல்லாமே எழுதி போட்டிருந்தோம். அப்புறம் நேராக நம்ம ஒருத்தங்கக்கிட்டேயா பவுலில் நீட்டி ஒரு சீட்டாக எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எங்களுடைய சீனியராக இருக்கிற ஒரு சார் தான் எடுத்திருந்தாரு. அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க பண்ணுற மாதிரி ஆட்டிடியூட் பண்ணணும், அந்த மாதிரி சீட்டில் வந்துருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட்டு ஹபீப் சார் தான் எடுத்திருந்தாரு. அவருக்கு வந்து பர்கர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சூப்பராக பர்கர் மாதிரி பண்ணாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டு தீதியும் ஒரு சீட் எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து பாட்டு படிக்கிறது வந்துச்சு. அவங்களும் சூப்பராக பாட்டு படித்தாங்க. அந்த பாட்டு கேட்குறதுக்கே நல்லா இருந்தது. ஆனால் ஹிந்தி சாங்கு போல், நமக்கு அது புரியலை. அப்படி எல்லோரும் ஒன்று ஒன்றா முடிச்சதுக்கப்புறமா ஒரு பொண்ணுக்கு வந்து பிரேக் டான்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிடி டான்ஸ் அப்படின்னாங்க. பிடி டான்ஸ் என்னென்னு பார்க்க, நம்ம பிடி பீரியடில் நம்ம டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதுதான் பிடி டான்ஸ் போல். அதையும் அந்த பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் இந்த குட்டி பொண்ணுக்கு வந்து பாட்டு படிக்கிறது தான் வந்துருந்துச்சு. இந்த பொண்ணு சூப்பராக பாட்டு படிச்சிருந்தா. நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்குமே. எல்லாருமே நல்லா பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த சின்ன பொண்ணு பாட்டு படிக்கிறது அப்படியே நல்லா ஜாலியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சி. அப்புறம் எனக்கு வந்து இந்த வயசானவங்க மாதிரி நடிக்கணும் அப்படின்னு வந்துருந்துச்சு. நானும் சூப்பராக நடிச்சிருந்தேன். அப்புறம் பக்கத்து வீட்டு தீதிக்கும் இன்னொரு தீதிக்கும் டான்ஸ் வந்துருந்துச்சு. அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பாட்டு படிக்கிறது வந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க. அவங்க பாட, இந்த அங்கிள் ஆட அப்படின்ட்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு நல்லா ஃபுல் வைப் மூடில் தான் இவர் இருந்தார். சூப்பராக டான்ஸ் ஆடினார். கேட்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. பாட்டு படித்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். அது என்ன செய்ய, கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி நான் உட்காந்து கேட்டுகிட்டு இருந்தேன். ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது படிக்கிறாங்களே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பையா எல்லாரும் கேட்டு என்ன சாங்குக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த சாங்குக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12 மணி கிட்ட வரப்போகுது அப்படின்ட்டு எல்லோரும் சாங்கை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக டான்ஸ் ஆடுற ஆண்டியும் வந்தாச்சு பார்த்துக்கோங்க. அந்த தீதியுமே வந்தாச்சு. அவங்க வந்து நாங்கள் வேறு இடத்துல போய் செலிப்ரேட் பண்ண போயிட்டு இருந்தாங்க போல். அப்புறம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறத பார்த்த உடனே இங்கே வந்துட்டாங்க. சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. அவங்களும் இன்னொரு தீதியும் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் போட்டி போட்டு தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நியூ இயரே இந்த மாதிரி சூப்பராக நான் வந்து நியூ இயரை கொண்டாடினதே கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து கொண்டாடுற முதல் நியூ இயருமே இது தானா. அதனால் எல்லாமே சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. இவங்களும் அவங்கவுங்க ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாருமே ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஒரு தமிழ் சாங்கை போட்டு ஒரே வைப் தான். இவங்க ஒரே டான்ஸ் ஆடினாங்க. அந்த சாரும் கூட சேர்ந்து நல்லா ஆடினாங்க. எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கி நின்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல் வைப் மூடுக்கு ஆனதுக்கப்புறம் குட்டீஸு, அப்புறம் பேபிஸுன்ட்டு எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடினாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக நியூ இயர் 2026 வெல்கம் பண்ண நாங்களும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குட்டீஸ்லேருந்து எல்லாரும் சூப்பராக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். ஹபீப் சார் நீங்க போங்க. ஹபீப் சார் சலோ. பன்னெண்டு மணி கிட்ட ஆன உடனே கேக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கேக் வந்து எல்லா சின்ன பிள்ளைங்களும் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணி ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு எல்லாருமே கத்தி
ஜாலியாக 12 மணி ஆன உடனே வெடிலாம் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்தோம். பார்த்துட்டு எல்லாருமே கேக் கட் பண்ணுறத பார்த்துட்டு அப்படியே நின்னாங்க. நானும் அப்படியே நின்று எல்லாரையும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு கேக்கும் கட் பண்ணி குட்டீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் எனக்கும் கேக் கொடுத்துருந்தாங்க. கேக்கு, மஞ்சி, அப்புறம் லட்டு எல்லாமே சாப்பிட்டு 2026 இனிப்போட வெல்கம் பண்ணியாச்சு. இந்த வருஷம் நம்ம எந்த மாதிரி ரெசொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சிட்டே இருந்தேன். எல்லா செல்வமும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ட்டுமே நான் பிரார்த்தனை பண்ணேன். இந்த 2026 எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக அமையணும் அப்படின்ட்டு என்னோட அப்பன் முருகன்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வரணும், நானும் என்னோடய லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும் தான் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணி 3 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் கிடச்சிதுன்னா நான் என் ஹஸ்பண்ட் கூட வந்தது தான். இதுக்கப்புறமும் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்ட்டு 2026 நானும் வெல்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே சூப்பராக டான்ஸ் எல்லாருமே அழகாக ஆடினாங்க. என்னையே ஆட சொன்னாங்க. நமக்கு இந்த ஆடுறதெல்லாம் பிடிக்காதுன்ட்டு இல்லை, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு நான் ஆடலை. மீதி எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க. நான் அப்படியே நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கூட போய் ஆடுங்க, பையா ஆடுதா இருப்பி, ஆடுங்கன்ட்டு எல்லா தீதியுமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னவோ ஆடுறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஹாப்பியாகவும் இருந்துச்சு. எல்லாரையும் பார்க்குறதுக்கு புதுசாக எல்லாரோட புது மக்கள் இந்த 2026 எனக்கு கிடச்சிருக்காங்க. நான் இந்த குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்கள தான் சொல்கிறேன். இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் 2026. அப்படியே ஜாலியாக அப்படியே போச்சு. ஆனால் இந்த 2 தீதியும் தான்ப்பா செம்ம ஆட்டம். அதை பார்க்கறதுக்கு எனக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு. அவங்க எவ்வளோ அழகாக ஆடுறாங்க. ஏஜ்டு நல்ல ஏஜ் தான், நல்ல ஏஜ். ஆனால் அவங்க அவ்வளோத்துக்குள்ளே டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம ஊரில் நம்ம அப்படிலாம் ஆட மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக ஆடினாங்க. சூப்பராக டான்ஸ் சாங்கோட போட்டு, அது ஏதோ பஞ்சாப் சாங் போல், அதையும் போட்டு நல்லா சூப்பராக ஆடினாங்க. அவங்களையே பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே பார்த்துட்டே இருந்து முடிச்சாச்சு பார்த்துக்கோங்க நியூ இயரை. அப்படியே ஆட மாட்டேன்னு சொன்ன பையாவை ஆட வச்சாச்சு. தேங்க்யூ கைஸ். இப்படி தான் நாங்கள் 2026 வெல்கம் பண்ணோம். என்னோட யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.